தலித்து மக்களுக்கு வாய் கிளிய கிளிய பேசுவாங்க. தலித்து மக்களுக்கு நாங்கள் தாங்க டவுசர் மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க ஜட்டி மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க சோறு போட்டோம், நாங்கள் தாங்க நீதிபதி ஆக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் செயல்பாடுன்னு வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் ஒரு சினிமாக்காரங்க நம்மளாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா 7-8 பேர் கொடுத்துருக்குறாருங்க. நீ 7 நீங்கள் தப்பு, 8 பேர். நாளைக்கு ஒரு நாங்களும் மந்திரி சபைக்கு போயிட்டோம்னா 9 பேருங்க. ஏறக்குறை 25 விழுக்காடு. இதெல்லாம் உண்மையிலே இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. நீ தலைப்பே போடலாம், விஜய் நடத்தும் தலித்து புரட்சின்னு சொல்லலாம். அவ்வளவுக்கு பண்ணியிருக்காருங்க. சும்மா வாயில பேசுவாங்க, தலித்து மக்களை நம்ம காப்பாற்றணும், ஷேரில் போய் அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் செயல்பாடு இது அம்பேத்கரோட கனவு நனவாக்கியிருக்கிறார். அம்பேத்கர் என்னன்னா ஆட்சி அதிகாரம் தான் கடைசின்றார், அரசியல் அதிகாரம் தான்ன்றார். எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றாரு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். கத்தி கத்தி சொன்ன அந்த பக்கத்து அங்கெல்லாம் கேட்கவே முடியலங்க. எங்க திமுக கூட்டணி அதை பத்தி பேசவே முடியல. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.